தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை சொல்லுமா சார், சொல்லட்டுமா? 2.5 மணி நேர நிலவரப்படி 63.7%. 2.5 மணி 2:30 என்ன கிடைக்கல, அதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 63.7 அதை சொல்லியிருக்கோம். அப்ப மற்ற கலெக்டர்கிட்ட பேசும்போது எல்லா கிட்ட நான் சொல்ல வரப்போறேன். இப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா 6 மணி வரை யார் யார் பூத்துக்கு உள்ள வந்தாலும் எல்லா எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் அவங்க அவங்களோட வாக்கு பதிவு பண்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அனுப்பணும். தயவு செஞ்சு யார் யார் வாக்கு பதிவு பண்ண விரும்புறாங்க 6 மணிக்குள்ள வாக்குச்சாவடிக்கு வந்தாலே போதும். அவங்களுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க கடைசியில் இந்த டோக்கன் கொடுக்கப்படும். டோக்கன்ல 50 பேர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் டோக்கன் இடையில எவ்வளவு டோக்கனுக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அனுப்பணும். இப்ப அவ்வளவு மழை இல்லை. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல கேட்கும்போது நாகப்பட்டினத்துல மழை அதிகமா இல்லை. நம்ம ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் டைம் 5 to 6 மணிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சில கலெக்டர்ஸ் 6 மணிக்கு மேல நிறைய வாக்குச்சாவடியில பெண் ஊழியர் இருக்காங்க. எப்பவே முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். மழை இப்ப கம்மியா இருக்கிறதுனால இன்னும் 3 மணி நேரம் நம்ம வாக்குப்பதிவுக்கு நேரம் இருக்கிறதுனால 6 மணிக்கு வேலை யாரு வந்துட்டு வாக்குப்பதிவு பண்ணலான்றாங்க. சோ அந்த அடிப்படையில இன்னும் முடிவு பண்ணல. பட் இருந்தாலும் 6 மணிக்கு வாக்குப்பதிவு முடியும். அது 6 மணி வரை யார் யார் வாக்குப்பதிவு விரும்புறாங்க அதுக்கு சென்டர் பூத் வாக்குச்சாவடிக்கு உள்ளே வந்து டோக்கன் பெற்று அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு வாக்குப்பதிவு பண்ணிக்கலாம். வாக்கு 6 மணிக்கு டோக்கன் பெற்றது பிறகு எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் அது கடைசி டோக்கன் முடிய வரை அந்த வாக்குச்சாவடி திறந்தா இருக்கும். அந்த கடைசி ஆள்ல ஓட்டு போடுறதுக்கு அப்புறம் தான் வாக்குச்சாவடி முடியும். இல்ல காலையில இருக்கிறது வாக்கு சதவீதம் படி 2.5 இது இருக்குது. இப்ப காலையில ரொம்ப கம்மியா இருந்தது. முதல் 2 மணி நேரம் பார்க்கும்போது ஒரு 7-8% இருந்தது. பட் மத்தியானம் கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சு. இப்ப ஒரு நல்ல ஒரு வாக்கு சதவீதம் கூடி இருக்கு. ஒரு 58% சில மாவட்டங்களே ஆயிருக்கு. அதனால இது 2.5 மணி வாக்கு பதிவு தான். இதை ஒரு 3 மணிக்கு கணக்கு பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு 3% கூடும். ஆனால் சில போலிங் ஸ்டேஷன்ல இப்ப நிறைய மழை இருக்கிறதுனால BSNL SMS வர மாட்டேங்குது. அது நிறைய SMS சரியா வராதனால நமக்கு இது டோட்டல் கரெக்டா எடுக்க முடியல. ஆனால் இப்ப 63%, 63.7 இருக்கு. தென் மாவட்டங்களில் வாக்கு சதவீதம் கூடி இருக்கு. எங்கெங்க காலையில வாக்கு சதவீதம் கம்மியா இருந்தது. சென்னையில சில பகுதியில வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு. பட் சில பகுதியில இன்னும் கம்மியா இருந்துட்டு இருக்கு. சொல்லுங்க. 3 மணி வரைக்கும் எந்த மாவட்டம் அதிகம் முன்னாடி இருக்கிறது மாவட்டம் அப்பவே இருக்கு சேலம்ல சில தொகுதிகள்ல நிறைய ஒரு அப்பவே 68% வரை வாக்குப்பதிவு இருந்தது. அதே மாதிரி ஒரு நாமக்கல்ல சில தொகுதியில நிறைய வாக்கு சதவீதம் அதிகமா இருந்தது. இந்த 2 மாவட்டத்துல தான் அதிகமா இருக்கு. மற்ற மாவட்டத்துல சராசரி இது 63.7%, 4 +- 4% தான் வாக்கு சதவீதம் ஆயிருக்கு. சில தொகுதிகள்ல இன்னும் வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கு. 40-45% இருக்கு. அது இன்னும் டைம் இருக்கு. அந்த டைத்துக்குள்ள நமக்கு தகவல் தெரிந்த வந்தது. அப்புறம் 5 மணிக்கு 6 மணி வரை இல்ல கனமழை கூடியது மாவட்டம் இல்ல. எந்தெந்த தொகுதி எடுத்து பார்த்தால் காலையில நிலவரம் படி பார்த்தோன்னா வேதாரண்யம், நாகப்பட்டினம் அந்த 2 தொகுதியில வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மியா இருந்தது. தஞ்சாவூர்ல சில கடலோர பகுதியில வேதாரண்யம் இந்த சில திண்டுக்கல் மாவட்டத்தில் சில பகுதியில் அதிகமா மழை பார்த்தால் திண்டுக்கல் மாவட்டத்தில் அனைத்து பகுதியில தான் அதிகமா மழை பெஞ்சிட்டே இருக்கு. 2வது அங்க கரண்ட் வேற கட் ஆயிருக்கு. ஸோ அங்கே வாக்கு சதவீதம் ஒரு மட்டில மாவட்டத்தோட அதே அளவுக்கு தான் இருக்கு, ரொம்ப கம்மியா இல்லை. ஆனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வாக்கு சதவீதம் கம்மியா இருந்தது. கிராமங்கள் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. எத்தனை கிராமம் அது மாதிரி தகவல் இருக்கா சார்? இப்ப மதுராந்தகத்துல கூட ஒரு கிராமத்துல தேர்தல் புறக்கணிப்பு நடந்திருக்கு. அந்த தேர்தல் நடத்துறதுக்கு திருப்பி உங்க அதிகாரிகள் மக்களை போய் கன்வின்ஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல நம்ம தூத்துக்குடியில ஒரு கிராமம்
இங்க காஞ்சிபுரத்துல ஒருத்தர், திருச்சியில ஒரு கிராமத்துல, விருதுநகர்ல ஒரு கிராமத்துல இது மாதிரி தகவல் வந்திருக்கேன். அங்கே காலில இருந்து யாரும் ஓட்டு போடுறதுக்கு வரல. அந்த 3 கிராமத்துல அங்க இருக்குது ஆர்டிஓ, அங்க இருக்குது மற்ற அதிகாரிகளும் மத்திய இதோட பார்வையாளர் அங்க போயிட்டு அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. அது டெஃபினட்டா அவங்க வாக்கு போடுறதுக்கு வருவாங்க, வாக்கு பதிவு பண்றதுக்கு வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. மறு வாக்குப்பதிவு இப்போ என்ன எலெக்ஷனே முடியல, மறு வாக்குப்பதிவு இல்ல. அதுல மறு வாக்கு பதிவு பண்றதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு இல்ல. தேவை இருந்தா பின்னாடி தெரிவிக்கப்படும். இல்ல இது காலையிலும் அது கேள்வி கேட்டீங்க. இல்ல இது காலையிலும் அது கேள்வி வந்தது. அப்போ என்ன 100 மீட்டர் லைனுக்குள்ள ஒரு பெரிய கும்பல், ஒரு ரெண்டு பார்ட்டியோட பெரிய கும்பலா நின்றுட்டு இருக்கும்போது அது மட்டும் வாக்குப்பதிவு பண்றது வரதுக்கு பயப்பட்டு இருக்காங்க. அதனால இங்கிருந்து நம்ம ஒரு பெரிய இடத்துல ஒரு ஃபோர்ஸ் அனுப்பிச்சு அங்க அனுப்பிச்சிருக்கோம். அண்ட் வாக்குப்பதிவு பண்றதுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல எல்லா ஆவணங்கள் காட்டிட்டு அந்த 17A பதிவேடுல பதிவு பண்றதுக்கு அப்புறம் தான் வாக்குப்பதிவு பண்ண முடியும். ரெண்டாவது இது இன்னைக்கு முடிச்சோடனே நாளைக்கு பார்வையாளர் அந்த 17A பதிவேடு இருக்கு, அது யார் யார் பேர் வாக்குப்பதிவு பண்ணிருக்காங்க, அவங்க என்ன உரிய ஆவணங்கள் காட்டினாங்களா இல்லையா, எந்த நேரத்தில் வாக்குப்பதிவு ஆயிடுச்சு எல்லாம் சரி பார்ப்பாங்க. சரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க இதை வாக்குப்பதிவு சரியா இருந்ததா இல்லையா. ஒரு பெரிய இன்சிடென்ட் ஒன்னும் வர மாதிரி தெரியல. பட் ஆனால் சின்ன சின்ன இன்சிடென்ட் கொஞ்சம் இருக்கு, அதுவும் ரொம்ப அதிகமா அளவுக்கு இல்லை. இல்ல 2 இடத்துல நமக்கு இன்சிடென்ட் ஆயிருக்கு. தஞ்சாவூர்ல தேவையார், சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு வாக்குச்சாவடியில ஒரு சின்ன ஷெட் சொல்லக்கூடிய அது கீழே விழுந்துட்டு 3 பேருக்கு கொஞ்சம் சில காயம் ஏற்பட்டிருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதை இருக்கிறது 10 பேருக்கு கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல உரிய சிகிச்சைக்கு எடுத்து போயிருக்காங்க. 2014 இதுல 73% சதவீதம் இருக்கு. 11ல 78% சதவீதம். இல்ல காலையில யார கேள்வி கேட்டாங்க, தட் இருக்குது மை சரியில்லை காலைல பூத் ஏஜென்ட் சொல்லும் போது அது உடனுக்குடன் அந்த பாட்டில் திருப்பி ரிப்ளேஸ் பண்ணி புது மை பாட்டில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை நம்ம அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட கம்ப்ளைண்ட் வந்தா விசாரிச்சுட்டு எப்படியோ 17A பார்க்க போறாங்க. அதை நாளைக்கு அதுல எல்லா கம்ப்ளைண்ட் நம்ம உரிய விசாரணை நடைபெறும். இப்போதைக்கு எலெக்ஷன் கமிஷன் 19 தான் நமக்கு கவுண்டிங். அது இங்க தமிழ்நாடுல மட்டும் இல்ல 5 மாநிலத்தில இருக்குது. அனைத்து மாநிலத்தில கவுண்டிங் தேதி 19 தான் இருக்கு. இது 2 தொகுதி கவுண்டிங் மட்டும் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் ஆர்வக்கட்சி 2 தொகுதிக்கு. 3 மணிக்கு மேல half an hour ஒரு தடவை சொல்றீங்க. இப்ப 3 மணிக்கு மேல எந்த மாதிரியான இடங்கள்ல அதிகமான வாக்குப்பதிவு நடந்துருக்கு? எந்த மாவட்டத்துல? இல்ல 3 மணிக்கு மேல எனக்கு இப்ப நாமக்கல்ல பாத்தீங்கன்னா அதிகமா மழை இல்ல. நான் நாகப்பட்டினத்துல இங்க வந்ததுக்கு முன்னாடி கேட்டேன், மழை கொஞ்சம் நின்று இருக்கேன், கொஞ்சம் லேசா தூரிட்டு இருக்கேன்னாங்க. அதே மாதிரி திருவாரூர்ல மாவட்டத்துல மழை இல்ல, தஞ்சாவூர்ல மழை குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துல ஹெவியா மழை இருந்தது காலையில, இப்ப மழை குறைஞ்சிருக்கு. திண்டிகல்ல மழை இன்னும் கொஞ்சம் சில தொகுதியில ஹெவியா இருக்கு, இருந்தாலும் மற்ற தொகுதியில குறைஞ்சிருக்கு. அது இல்லாம இன்னொரு சிவகங்கையில ஒரு 3 பிளாக்ல நிறைய ஹெவியா மழை இருந்தது. கடலூர் பிளாக்ல ஹெவி மழை இருந்தது. இப்ப கொஞ்சம் மழை விட்டு ஒரு சின்ன மழை தான் பெய்ஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த பகுதியில வாக்கு சதவீதம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கரெக்டா சொல்லியிருக்கேன், நான் எடுத்துட்டு வரல. அடுத்த அதுல மீட்டிங்ல உங்களுக்கு மலை பகுதியில் வாக்கு 2:30 மணி வரை தகவல் படி 63.7%. எடுத்துட்டு வரல, நான் சொல்லிடுறேன். அதை ஒரு ஃபுல் லிஸ்ட் கொடுத்துறேன். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நான் உங்களுக்கு குரூப்ல போட்டுறேன். 63.7% இப்போ குரூப்ல போட்டேன் டிஸ்ட்ரிக்ட் வைஸ். தேங்க்யூ. 5 மணிக்கு திருப்பி வரணுமா? 6 மணிக்கு நான் ஒரு இது சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைசி பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு எப்படியும் ஒரு 8 ஆயிரும். தயவுசெஞ்சு 6 o'clock மிட்ட அதுக்கு முன்னாடி என்ன தகவல் இருக்கு அது வரை எடுத்து சொல்லிடுறேன். அப்புறம் ஒரு 8 மணிக்கு. தேங்க்யூ. The name is there. I'll just put in the group.